உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கும்பம் ராசியின் வைகாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். ஜென்ம ராசியில் சனி பகவானும் ராகுவும் இணைந்திருந்தாலும் ஊர் புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சனி பகவானையும் ராகுவையும் பார்ப்பது மிக நல்ல கிரக சஞ்சாரமாகும். தனஸ்தானத்தில் சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் இம்மாதம் முழுவதும் பணப்பற்றாக்குறை இருக்காது. அர்த்தாஷ்டகத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் சக்திக்கு மீறிய அலைச்சலும் கடின உழைப்பும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். கூடிய வரையில் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது உங்கள் நலனுக்கு உகந்தது. நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கடன் கொடுப்பதையும் தவிர்த்தல் வேண்டும். விவாகம் சம்பந்தமான முயற்சிகளில் சிறு குழப்பம் ஏற்பட்டு அதன் பிறகு வரனமையும். வெளியூர் பயணங்களின் போது பணத்தையும் பொருள்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். உத்தியோகம். ஜென்ம ராசியில் சனி பகவானுடன் ராகு இணைந்திருப்பது சக்திக்கு மீறிய உழைப்பும் கூடுதல் பொறுப்புகளும் பணிகளில் வெறுப்பை ஏற்படுத்தும். ஆயினும் சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானின் சுபப்பார்வை கிடைப்பதால் உங்கள் உத்தியோகத்துக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கும்பராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்திருந்த சலுகைகள் ஏமாற்றத்தை அளிக்கும். தொழில் வியாபாரம். சந்தை நிலவரத்தில் கடும் போட்டிகளை சமாளித்து லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படும். நெருக்கடியான தருணங்களில் நிதி நிறுவனங்கள் உதவிக்கு வர தயங்கும். வெளி மாநில தொழிலாளிகளினால் புதிய பிரச்சனைகள் தலைதூக்கும். உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியமாகும். கலைத்துறையினர். சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவே சாதகமாக சஞ்சரிக்கின்றன. நிச்சயம் கிடைக்கும் என்றிருந்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போகும். கையில் இருப்பதை கொண்டு சமாளிப்பதற்கு குரு பகவானின் சுபப்பார்வை உதவிகரமாக அமைந்துள்ளது. உடல் நலனிலும் கவனம் வேண்டும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தல் அவசியம். பழைய கடன்களும் தொல்லை தரும். அரசியல் துறையினர். அரசியலுக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு சாதகமாக சஞ்சரிக்கின்றன. கட்சியில் ஆதரவு நீடித்தாலும் மறைமுக பேச்சுகளும் தொண்டர்களின் போக்கும் வேதனையை ஏற்படுத்தும். மேலிட தலைவர்களுக்கும் உங்கள் மீது ஓரளவே நம்பிக்கை இருக்கும். உங்களுடன் நெருங்கி பழகியவர்களே உங்களை விட்டு விலக ஆரம்பித்து விடுவார்கள். மாணவ மாணவியர். கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருகின்றன. அதன் பிறகு ஒவ்வொரு கிரகமாக அனுகூலமற்ற நிலைகளிலும் பிரிந்து சென்று விடுகின்றன. ஆர்வத்துடன் படித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு பாடங்களில் கவனம் குறையும். தசாபுக்திகள் சாதகமாக இல்லாவிடில் சகவாச தோஷம் உங்கள் முன்னேற்றத்தை பாதிப்பதற்கும் வாய்ப்புள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. கூடிய வரையில் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதையும் அவர்களின் சொந்த பிரச்சனைகளில் தலையிடுவதையும் தவிர்ப்பது நல்லது. விவசாயத்துறையினர். விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாகவே வலம் வருவதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். இருப்பினும் வயல் பணிகளில் கடுமையாக உழைப்பதால் உடல் நலம் சற்று பாதிக்கப்படுவதற்கும் மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. கால்நடைகளின் பராமரிப்பிலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். பெண்மணிகள். ஜென்ம ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு இணைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். சிறு உடல் உபாதியானாலும் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது அவசியம். வேலைக்கு சென்று வரும் சகோதரிகள் அவரவர்களது பணிகளில் மிகவும் கவனமாக இருத்தல் அவசியம். பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் மேற்கு நோக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் கால பைரவரை வழிபடுவதும் சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் வைகாசி 21 முற்பகல் முதல் 23 இரவு வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.